நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றிய கட்டாய கல்வி உரிமை சட்டத்தை எந்த அரசு காப்பாற்ற வேண்டுமோ அந்த மத்திய அரசே காப்பாற்றவில்லை. கடந்த 3 ஆண்டுகளாக கட்டாய கல்வி உரிமை சட்டத்திற்கான பணத்தை கொடுக்காத காரணத்தால் தமிழ்நாடு அரசு இந்த ஆண்டு சேர்க்கையை நிறுத்திவிட்டது. இதன் காரணமாக 1.5 லட்சம் ஏழை குழந்தைகள் பள்ளியில் சேர முடியவில்லை. ஏற்கனவே பள்ளிகளில் சேர்ந்திருக்கின்ற 6 லட்சம் ஏழை குழந்தைகள் பணம் கட்ட முடியாமல் தவிக்கிறார்கள். இதற்காக நீதிமன்றத்திற்கு சென்றோம். நீதிமன்றத்திலே நல்ல தீர்ப்பை பெற்றோம். மத்திய அரசு உடனடியாக பணம் கொடுக்க வேண்டும் என்ற தீர்ப்பையும், அந்த பணத்திற்காக காலதாமதப்படுத்தாமல் உடனடியாக சேர்க்கையை தொடங்க வேண்டும் என்று மாநில அரசிற்கும் நீதிமன்றம் உத்தரவிட்டது. ஆனால் நீதிமன்றம் உத்தரவிட்டு 2 மாதத்திற்கு பின்பும் மத்திய அரசும் சட்டத்தை நிறைவேற்றவில்லை, மாநில அரசும் சட்டத்தை அமல்படுத்தவில்லை. இதன் காரணமாக இன்றைக்கு இந்த ஆண்டு கல்வி அழிந்து போய்விட்டது என்பதற்காக அந்த ஏழை குழந்தைகளிடம் மன்னிப்பு கேட்டு இந்தியாவினுடைய சட்டத்தை இந்தியாவினுடைய மத்திய அரசும் மாநில அரசும் காப்பாற்றாத ஒரு அவல நிலை இன்றைக்கு இந்தியாவிலே இருக்கின்றது. இந்த குழந்தைகளினுடைய கல்வி அழிந்து போனதற்கு காரணம் நரேந்திர மோடியும் மு.க. ஸ்டாலின் அவர்களும். அதனால எங்களுக்கு இந்த ஆண்டு எங்களுடைய கோரிக்கையை மத்திய அரசு மாநில அரசு இரண்டும் நிறைவேற்றவில்லை என்ற வருத்தத்தில் அந்த ஏழை குழந்தைகளிடம் மன்னிப்பு கேட்கின்ற இந்த போராட்டத்தை நாங்கள் இங்கே நடத்தி இருக்கிறோம்.